இதுக்கு முன்னாடி ஒரு காரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான 3 விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். அதுல ஒண்ணு தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த 3க்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம காரை வந்து ஒரு ரோட்ல நிப்பாட்டுறோம் அப்படின்னா, ரோடோட சர்ஃபேஸுக்கும் காரோட பாட்டம் சர்ஃபேஸுக்கும் உள்ள கேப்பை தான் நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது அதிகமாக இருக்கும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ மேடு பள்ளத்தில் ஏறி போகும்போது கீழே எந்த விதத்துலேயும் காரை வந்து டேமேஜ் பண்ணாமல் தட்டாமல் அதை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம். அப்போது அளவுக்கு அதிகமாக இருந்தாலுமே அதில் வந்து பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஹைவேல ரொம்ப அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற ஒரு காரில் போகும்போது நம்ம காற்று வந்து காருக்கு அடியில் பாஸ் பண்ணி பின்னாடி வந்து அதிகமாக போகும். அப்போது அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லிஃப்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, கீழே போன காற்று அந்த காரை மேலே தூக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணும். அப்படி தூக்கும்போது அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற அந்த கான்டாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போது நமக்கு பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ரைட். அடுத்தது அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை போய் அணுகிறது. அப்போது ஒரு மேடை போய் நீங்கள் அணுக போகிறீங்க அப்படின்னா அந்த காரை உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும். அப்போது இந்த அப்ரோச் ஆங்கிள்ங்கிறது எதுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரைக்கும் உங்களோட காரோட ஃப்ரண்ட் மோஸ்ட் போர்ஷனோட லோயர் போர்ஷனுக்கும் உள்ள ஆங்கிளை தான் இந்த அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு மேடை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீல் ஏறுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட பம்பர் தட்டிருச்சு அப்படின்னா அந்த மேடு மேலே உங்களால் ஏறவே முடியாது. அது உங்களோட காரோட ஃப்ரண்ட் பம்பரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் அப்ரோச் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஆஃப் ரோடு கார்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அப்ரோச் ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த கர்வ் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த அப்ரோச் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. அப்போது உங்களோட வீட்டில் ஒரு பெருசா ரேம்ப் இருக்கு. அதாவது பெரிய ஒரு ஸ்லோப்ல ஏறி தான் உங்க வீட்டுக்குள்ளே நீங்க போகணும் அப்படின்னா, அந்த அப்ரோச் ஆங்கிள் கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்க காரை நீங்க மேலே ஏத்துறதுக்கு முன்னாடியே அந்த பம்பர் வந்து உங்களுக்கு கீழ தட்டும். அப்போ அந்த மாரி இருக்கும்போது அப்ரோச் ஆங்கிள் அதிகமா இருக்கிற காரை தான் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, நீங்க கார் வாங்குனதுக்கப்புறம் அந்த காரை உங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு போக முடியாம ரோட்லயே நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நீங்க தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால அப்ரோச் ஆங்கிள் அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சு அது உங்களுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். இப்போ டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்கிறத அப்படியே நீங்க பேக்குக்கு நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்போ ரோடுக்கும் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பம்பருக்கும் இந்த பாட்டம் மோஸ்ட் பொசிஷனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான் வந்து டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களோட வீட்டில் இருக்கிற ரேம்ப்ல இருந்து ஒரு சில கார்ல இருந்து நீங்கள் கீழே இறங்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ரோடை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பின்னாடி டம்முன்னு வந்து கீழே பம்பரில் வந்து அடிக்கும். அப்போ அதுக்கு காரணம் ரொம்ப லோவான டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஸ்பீட் பிரேக்கரில் முன்னாடி ஏறிடும், ஆனால் பின்னாடி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டும் நீங்கள் ஃபுல் லோடில் போகும்போது. அதுக்கு காரணமும் இந்த லோயரான டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது உங்களோட பர்பஸுக்கு ரொம்ப அதிகமாக டிபார்ச்சர் ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறப்போ அது எஸ்யூவியில் மட்டும்தான் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இந்த செடான் அப்படிங்கிற கார்ஸில் இருக்கும். பட் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு சில செடான்ஸில் உதாரணத்துக்கு ஸ்கோடாவோட ஸ்லாவியா வந்து நம்ம சொல்லலாம். அப்போ ஸ்லாவியாவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரியரோட பம்பரை வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஸ்லாவியாவில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம், இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அண்ட் அப்ரோச் ஆங்கிளும் அதிகமாக கொடுத்ததுனால நிறைய பேர் அந்த காரை வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மூணுமே உங்களோட பையிங்கில் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ப்ளே பண்ணும். அது நல்லா புரிஞ்சு கரெக்டான ஒரு காரை வந்து நீங்கள் பிக் பண்ணணும்.